கடந்த மே 25 ஒரே நாளில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், அதே போல பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட 3 சட்டமன்ற எம்எல்ஏக்கள் ஒரே நாளில் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. ராஜினாமா செய்த அன்றே அவர்கள் மூவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். அதற்கு அடுத்த நாள் இசக்கி சுப்பையா, அதாவது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து அவரும் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். ஆனால் தனி அணியாக செயல்பட்ட டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம் மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்காமல் தொடர்ச்சியாக தனி அணியாக செயல்பட்டாங்க. கடந்த 2 நாட்களாக மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க திரு விஜயபாஸ்கர் மற்றும் சி.வி. சண்முகம். இருவருமே கட்சியினுடைய தலைமை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் டாக்டர் விஜயபாஸ்கர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் 2001 சட்டப்பேரவை தேர்தலில் இளம் சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் திரு விஜயபாஸ்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2006 சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. 2011 சட்டப்பேரவை தேர்தலில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக 2016 சட்டப்பேரவை தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல், அதே போல நடந்து முடிந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் என தொடர்ந்து 4 முறை விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் திரு விஜயபாஸ்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2013ஆம் ஆண்டு முதல் முறையாக அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதற்கு முன்னதாக திரு விஜய் என்பவர் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த நிலையில 2013ஆம் ஆண்டு சுகாதாரத்துறை அமைச்சராக அந்த காலகட்டத்தில் அவ்வப்போது அமைச்சரவை மாற்றங்கள் நிகழ்வது வழக்கம். அந்த அடிப்படையில 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்துல சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு. அன்று தினம் முதல் 2021 அதிமுக ஆட்சி அகலும் வரை, அதாவது அதற்கு தொடர்ச்சியாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற வரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் திரு விஜயபாஸ்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு, அதாவது 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு கூட பல்வேறு முறை அமைச்சரவை மாற்றம் நகர்ந்த போது கூட விஜயபாஸ்கர் தொடர்ச்சியாக அமைச்சரவையில் நீடித்து வந்தார். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த போது தன்னுடைய அமைச்சர் பதவியை மீண்டும் திரு விஜயபாஸ்கர் தக்க வைத்துக் கொண்டார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய அமைச்சரவையிலும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சரவையிலும் தொடர்ச்சியாக சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் இந்த கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர்கள் தான் வந்தது. அதையெல்லாம் திரு விஜயபாஸ்கர் எதிர்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் திரு விஜயபாஸ்கர். அதன் தொடர்ச்சியாக 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருந்தார். அதற்கு பிறகுதான் அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதிமுக 2 அணிகளாக பிரிந்தது குறிப்பிடத்தக்கது. அதுல எஸ்.பி. வேலுமணி மற்றும் திரு சி.வி. சண்முகம் மற்றும் அவர்கள் தனி அணியாக செயல்பட்ட போது அந்த அணியில இணைந்து செயல்பட்டவர் திரு விஜயபாஸ்கர். தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அந்த அணி சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்கப்பட வேண்டும், கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், செயற்குழுவை கூட்ட வேண்டும். எங்களுக்கு தற்போதும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அதே நேரத்தில் தேர்தல் தோல்வி குறித்து விவாதிக்கப்பட வேண்டியது இருக்கிறது, கட்சி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டியது இருக்கிறது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாங்க. இதற்கிடையே பல்வேறு முறை 2 தரப்பிலும் சபாநாயகர் திரு ஜே.சி. பிரபாகர் இடத்துல கடிதம் கொடுக்கப்பட்டது. நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்களை தான் அங்கீகரிக்க வேண்டும், எங்கள் சார்பில் நாங்கள் நியமிக்கப்பட்டவரை தான் கொறடாவாக சட்டமன்ற கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கடிதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் 2 தரப்பிலும் ஒரு சமரசம் ஏற்பட்டது. மே இறுதி வாரத்துல ஒரு சமரசம் ஏற்பட்டது. அதுல எஸ்.பி. வேலுமணி தரப்பு கொடுத்த அந்த கடிதங்கள் எல்லாம் திரும்ப தரப்பட்டது. அதே போல சட்டமன்ற கட்சி தலைவராக திரு வேலுமணி, அதே போல கொறடாவாக திரு டாக்டர் விஜயபாஸ்கர் செயல்படுவார் உள்ளிட்ட கடிதங்கள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தனி அணியாக செயல்பட்டு வந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தாங்க. ஆனால் குறிப்பிட்ட 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் மற்றும் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் 2 பேர் மட்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை தவிர்த்து வந்தாங்க. தொடர்ச்சியாக தனி அணியாக செயல்பட்டு வராங்க. சமீபத்தில் நடந்த கட்சி கூட்டங்கள் எதிலுமே அவர்கள் பங்கேற்பதை தவிர்த்து வந்தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.